வணக்கம் அன்பு முகநூல் நண்பர்களே. புரட்டாசி மாதங்கிறதுனால கல்யாணம் கண்டிப்பாக நம்ம கொங்கு மண்டலத்தில் நடக்காது. வேறு எங்கேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதம் கறி விருந்தோ மற்றதுக்கோ எதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் எப்படியும் சமையல் ரொம்ப குறைவாக தான் வரும். சரி, அதுக்காக நம்ம கறி மாதிரியே ஒரு காளானை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு. அது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சரி, நானும் ஒரு சின்னதாக முயற்சி செய்யலான்ட்டு காளான் பள்ளி விளையம் பண்ணலான்ட்டு எல்லா பொருளையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். செய்கிறேன், அதனுடைய இதை காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது நல்லா இருக்கான்னு. எது தப்பு தவறு இருந்தாலும் சொல்லிடுங்க, இது மாற்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக மாற்றி செய்கிறேன். உங்களுடைய இது வரைக்கும் எனக்கு கொடுத்த வரவேற்பு அனைத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேல் கொடுக்க போகிறதுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நான் எந்த எடிட்டோ எதுவுமே பண்ணலை. சும்மா கேஷுவலாக எடுத்து கேஷுவலாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட்டு போடுங்க. நம்ம வீடியோவை பார்ப்போம். போகலாமா வீடியோவுக்கு? இப்போ காளான் பள்ளி வேலையும் செய்கிறதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 3 பாக்கெட் காளான், 2 பவுல் சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். கருவேப்பிலை, வரமிளகாய் நல்ல விதை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், எண்ணெய் சுத்தமாக ஆட்டின செக்கு கடலெண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் ஒவ்வொன்றா தாளிக்க உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் அப்படியே பாருங்கள். இதுதான் பேஸு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் போடுறோம். சீரகம் நல்லா புரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் போடுறோம், வரமிளகாய் போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இந்த 3 போடுறோம். காளான் போடுறோம். நல்லா காளான் தண்ணி வெளியில் வணங்குற வரைக்கும் நல்லா வணக்குறோம். உப்பு போடுறோம். அவ்வளோதான். இது நல்லா ஓட்டிகிட்டே இருக்கிறோம். தேவைன்னா சில பேர் தேங்காயை சின்னதாக சில்லாக அரிஞ்சு போடுறாங்க. அது சில பேர் போடுறதில்லை. நான் இப்போ தேங்காயை அரிஞ்சு போடுறதுக்கு உண்டான நேரம் இல்லைங்கிறதுனால நான் போடலை. கண்டிப்பாக போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் திருவி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குது, அதை போட்டுக்க போகிறேன். நான் வீட்டுக்கு தானே செய்கிறேன், அதனால் அதை போட்டுக்க போகிறேன். மற்றபடிக்கு நீங்கள் பாருங்கள், இதில் ஏதாவது குத்தம் குறை இருக்கும். கண்டிப்பாக இருந்ததுன்னா எனக்கு சுட்டி காட்டுங்க, சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு நான் நான்ஸ்டிக்கு இது யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இது இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு, வடைச்சட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த பள்ளி வெள்ளத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லாவும் இருக்கும். அப்போ தான் பார்த்துங்க, எண்ணெய் ரொம்ப அதுக்காக ரொம்ப போயிடக்கூடாது. பார்த்து அளவாக லிமிட்டாக வச்சுங்க. ஏன்னா எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு மந்தமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்துக்கோணும். எண்ணெய் காயட்டும், பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கடுகு போடுவோம். கடுகு நல்லா வெடிக்கிற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சீரகம் போடுவோம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்குவோம். ஏன்னா இது ரொம்ப தீஞ்சிச்சுன்னா ரிஸ்க்கு. அடுத்தது சின்ன வெங்காயம் 2 பவுல் போட்டிருக்கேன் நான். இப்போ 2 பவுல் போடுறேன். சின்ன வெங்காயம் நிறையா போட வரைக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா தான் கரெக்டாக வரும். இப்போ தீயை கொஞ்சம் கூட்டிட்டு அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். இது அப்படியே வணங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெரி சிம்பிள், ஆனால் நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன இந்த புரட்டாசி மாதம் சிக்கன் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு சின்ன ஆறுதல் தரும். ஆனால் கண்டிப்பாக மட்டன் சிக்கனோட டேஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் வருமே ஒழிய பெருசாக அந்த இது ஒரிஜினாலிட்டி வராது. ஒரிஜினல் தான்.
இப்போ இது வணங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். அதுவும் லிமிட்டாக போட்டுக்கணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு போட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவராக போச்சுன்னா இது என்னென்னா, இந்த இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக பச்சை வாசனை முழுசாக போயிடணும். போகலைன்னா அது ஒரு மாதிரி அது ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணும். கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகிற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், அதனுடைய ஸ்மெல்லே வித்தியாசமாக இருக்குது. நல்லா இது வணங்க இது ஸ்மெல்லு மாறிட்டே வரும். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3 இருக்கும், போட்டுக்கிறோம். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வச்சுட்டேன் வரமிளகாயை. அவ்வளவும் போட்டால் கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ காளான் போட்டுக்கலாம். காளான் போட்டு நல்லா ஓட்டணும். இப்போ அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். ஓட்டிகிட்டு இருக்க உங்களுக்கு அது அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டு மிளகாத்தூள்லாம் போடும்போது கண்டிப்பாக படச்சட்டினுடைய அடியில் போயும் பிடிச்சிக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா அது பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லு வந்துடும். பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சில நேரங்களில் இந்த அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறது தான். நல்லா இந்த மாதிரி நிறைய சிக்கியிருக்கேன். ஏன்னா பெரிய சமையல் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அடி பிடிச்சிருச்சுன்னா தூரத்தில் இருக்கிறவங்க கூட வந்து ஏதோ அடி பிடிச்சிருச்சுன்னு வாசம் வருதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சமையலுங்கிறது ஒரு பெரிய கலை. அது வந்து ஜாக்கிரதையாக பண்ணலின்னா ஒரு மாதிரி டீலில் கொண்டு போய் விட்டுரும். நான் ஏற்கனவே நிறைய 2-3 வீடியோ போட்டிருக்கேன். காளான் பள்ளி வேலையை வந்து இது வரைக்கும் இப்போ தான் முதல் போடுறேன். எப்படியும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் இப்போ அப்படியே ஸ்லோ ஃபயர்லேருந்து கொஞ்சம் தீ அதிகம் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக அது வந்து வாட்டரைஸ் ஆகிட்டு வருது பாருங்கள். அதுவே தண்ணி வரும், அதுவே தண்ணி நிறையா விடும். வரமிளகாயினை வந்து எண்ணெயிலே போட்டிருக்கலாம், ஆனால் தீஞ்சு போயிடும் கொஞ்சமாக இருக்கிறதுனால. கொஞ்சம் அதிகமாக செய்கிறப்போ என்னென்னா நம்ம வரமிளகாய் வந்து எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டு எடுத்து இது பண்ணல. இது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால உடனே சடாலும் தீர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வரமிளகாய் வந்து இது வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டேன். முதல்லையும் போடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது கேரண்டே பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி பண்ணாலும் இது இந்த மாதிரி பள்ளி வேலையமாக பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு சின்ன சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக. நிறைய தபாலில், ஹோட்டலில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது பள்ளி வேலையை சர்வசாதாரணமாக கொடுக்குறாங்க. பாருங்கள், அதுவே தண்ணி விட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இனி வந்து இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சு காமிக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இதுக்கு வந்து தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் நான் இப்போ கொடுத்துட்றேன். இங்கேயே தண்ணி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. தண்ணி சென்டரில் தண்ணி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த தண்ணியே கூட போதும். ஆனால் இருந்தாலும் பயம், கொஞ்சம் வேகாட்டி என்னதை பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்னதாக டீ சாப்பிட்ற டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பாருங்க, அதுவே நிறைய. இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு திருப்பியும் பத்தாமல் இருந்துச்சுன்னா அப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து காளானில் அந்த இதில் ஆனியனில் எல்லாமே உப்பு பிடிச்சி நல்லா வேகறக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. முதல்ல ஃபஸ்ட்லேயே உப்பு போடுவாங்க, கடைசியில் உப்பு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி செய்யுங்க. ஆனால் பேஸ் வந்து இதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருச்சுன்னு பாருங்கள். அதுவே தண்ணி நிறைய விட்டுருக்குது. நான் கொஞ்சமாக
கொடுக்க தண்ணி சேர்த்துறேன். இவ்வளோ தண்ணி போதும். இது வெந்து வர வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் இது வரைக்கும் நான் அப்படியே நிறுத்தி வைக்கிறேன். திருப்பி டிஸ்பிளேயில் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து இந்த பள்ளி வெள்ளத்துக்கு வந்து இது வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த சப்பாத்தி போட்டிருக்கேன். பள்ளி வேலையே நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது, வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பள்ளி விலையம் வந்து நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு வந்து பட்டர் சப்பாத்தி மைதாவில் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக மைதாவில் சாப்பிடக்கூடாது தான், இருந்தாலும் மைதாவில் போட்டிருக்கேன் பட்டர் சப்பாத்தின்னு சொல்லி. இதுக்கு ரெண்டுக்கும் இந்த கிரேவிக்கு, இந்த தாலுக்கு, பூண்டு பச்சைப்பை தால், இது காளான் பள்ளி விலையம் கிரேவி, காளான் கிரேவி, இதுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து செம்ம ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது நன்றி, வணக்கம்.